வணக்கம் நண்பர்களே. கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும் அப்படின்னு திமுக ரொம்ப குறியா இருக்கு. இந்த தடவை அதிகபட்சமான இடங்களை வென்று ஆட்சியில் அமர வேண்டும் அப்படின்னு திமுக ஒரு குறிக்கோளோட முன்னேறிட்டு இருக்கு. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற பெரும்பான்மை இடங்கள் கிட்டத்தட்ட 68 இடங்கள்ல அதிமுக அணி பெரும்பான்மை இடங்களை வென்றது. 40க்கும் மேற்பட்ட இடங்கள். ஆனா திமுக அணி அந்த அளவுக்கு வெல்ல முடியல. என்ன காரணம்? அந்த இடத்துல அந்த மண்டலத்துல அதிகமாக திமுக பலவீனம் அடைஞ்சிருச்சா? கிட்டத்தட்ட பலவீனமாக இருந்ததை அது காமிச்சது 2021. 90களுக்கு முன்பாக திமுகவுக்கு அந்த இடம் பலம் கொடுத்ததாகத்தான் இருந்தது. ஆனால் வைகோ பிரிந்த பிறகு சில முக்கிய தலைவர்கள் பிரிந்து போனதால் அந்த இடத்தில் இருப்பவர்கள் திமுகவை ஆதரிக்க வேண்டுமா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தாங்க. செல்வி ஜெயலலிதா அதிமுகவுடைய தலைவரான பிறகு அங்கு கணிசமான இடங்களை வெல்ல வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு நிறைய இடங்களை வென்று காண்பித்தார். ஆனா அதிமுக பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலமும் ஒரு முக்கியமான கோட்டை. 2021 10 வருட ஆண்டுகளுக்கு பிறகு 10 வருட ஆட்சிக்கு பிறகு கூட அதிமுக பெரும்பாலான இடங்களை கொங்கு மண்டலத்தில் ஜெயிச்சது. முக்கியமா கோயம்புத்தூர்ல 10 இடங்களை ஜெயிச்சது. 2026 என்ன பண்ணணும்? அதுதான் திமுகவோட முக்கியமான திட்டமா இருக்கு. செந்தில் பாலாஜி அதிக இடங்களை கொங்கு மண்டலத்தில் வென்று கொடுப்பார் அப்படின்னு திமுக எதிர்பார்க்குது. நல்லா கவனிக்கணும். 2019 செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்தார். அதிமுக அமமுக அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திமுகவுக்கு வந்தார். திமுகவுக்கு வந்தவர் பெரிய அளவுக்கான வெற்றி கொடுப்பார் எதிர்பார்க்கப்பட்டது. 2019 மக்களவை தேர்தலில் தமிழகத்துல ஒரு இடத்தை தவிர அனைத்து இடங்களிலும் திமுக அணி ஜெயிச்சது. அதே மாதிரி கொங்கு மண்டலத்திலே அனைத்து இடங்களையும் ஜெயிச்சது. காங்கிரஸ் கூட்டணியும் ஜெயிச்சது. அதுக்கு செந்தில் பாலாஜி முக்கிய பங்கு வகிச்சார். ஆகையால 2021 கணிசமான இடங்களை செந்தில் பாலாஜி வென்று தருவார் அப்படின்னு ஸ்டாலின் எதிர்பார்த்தாரு. ஆனா முடியல. கோவையில கூட ஒரு இடத்தை கூட ஜெயிக்க முடியல. சரி, 2024 என்ன ஆகும் அப்படின்னு நினைச்ச சமயத்துல என்ன ஆனது? 2024 செந்தில் பாலாஜி களத்தில் இல்லை. அவரு சிறையில் இருந்தாரு. ஆகையால அந்த மண்டலத்தை அதிமுக வென்றுவிடும், பாஜக வென்றுவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா பாஜக அதிமுக தனித்தனியா போட்டிட்டாங்க. கோவையில கூட திமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக அண்ணாமலை வந்தார். திமுக அணிக்கு அடுத்தபடியாக அண்ணாமலை வந்தார். அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஆகையால அந்த பகுதியில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவோடு பாஜகவும் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதிமுகல எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான ஐக்கானா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருக்கு போட்டியா அண்ணாமலை வந்துட்டார். அந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அண்ணாமலை பக்கமும் தங்களுடைய கவனத்தை வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி அண்ணாமலை இப்படிங்கிற மாதிரியான தலைமை தான் அங்கு வளர்ந்துட்டு இருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் வேலுமணி மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு. நல்ல அளவுக்கான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி பெரும்பாலான இடங்களை அதிமுகவுக்கு வென்று கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உத்திக்காரராக அவர் இருக்கிறார். ஆனா இந்த முறை என்ன பண்ணும் திமுக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி கோவையில நிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அவரு கரூர் பக்கத்துக்காரர் இருந்தாலும் கூட கோவையில நிக்க வச்சா அந்த ஏரியா முழுக்க அவருடைய அதிர்வலைகள் பரவும் அப்படின்னு திமுக நினைக்குது. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய நலத்திட்டங்கள் கோவை மண்டலம், மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்குது. கோவை மண்டலம், முக்கியமாக மேற்கு மண்டலம், முக்கியமாக கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கொங்கு வேளாளர் சமூகத்தினர் அதிகம் பேர் இருக்காங்க. அவங்க எடப்பாடி ஆதரிப்பாங்க, அண்ணாமலை ஆதரிப்பாங்க அப்படின்னா திமுக ஆதரிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுல என்ன விஷயம் அப்படின்னா, சமீபத்துல செங்கோட்டையன் தாவைக்கால சேர்ந்தாரு. ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தையும் நடத்தி காமிச்சாரு. ஆகையால அதிமுகவோட வாக்கு வங்கியில ஒரு ஓட்டை விடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா மிகப்பெரிய தாக்கத்தை கொடுப்பாரா? அது சந்தேகம். ஆனால் அதிமுகவின் ஓட்டுகள் பிரியும். விஜய் அதிமுகவின் ஓட்டுகளையும் கவர்வார், திமுகவின் ஓட்டுகளையும் கவர்வார். 2 பேருடைய ஓட்டுகளை கவர்ந்தார் அப்படின்னா விஜய் வென்றுவாரா? கஷ்டம். அதிமுக ஒரு பலமான கட்சியா இருக்கிறதுனால அதிமுக ஓட்டுகளை, பெரும்பான்மையான ஓட்டுகளை விஜய் கவர்ந்தால் 2 ஓட்டுகளும் 2 வாக்கு வங்கி பிரிகிற பட்சத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய எட்ஜ் இருக்கு அப்படின்னு திமுக நினைக்குது. கொங்கு வேளாளர் சமூகத்தினர் மட்டுமல்லாமல் மற்ற சமூகத்தினரும் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நிறைய மற்ற சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, கொங்கு வேளாளர் மட்டுமல்ல, மற்ற சமூகத்தினர் இருக்காங்க, அருந்ததி இருக்காங்க. அவங்க ஓட்டு கணிசமா வரும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்குது. ஆனா அது இந்த தாவேக பக்கம் போகுதோ அப்படிதான் தெரியுது. ஆனா திமுக அதை எப்படியாவது கொக்கி போட்டு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சியுடைய ஓட்டுகளையும் அங்கு பலப்படுத்தணும் அப்படின்னு திமுக நினைக்குது. செந்தில் பாலாஜி இப்போவே களத்தில் அங்கே இறங்கிட்டதுனால
மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பல அம்சங்களை திட்டம் வகுத்து அவர் கொண்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு திமுக நினைக்குது. ஆகையால அவ்வளவு சீக்கிரம் அந்த பகுதியை விட்டு கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இல்லை, தயாராக இருக்காது. அது மட்டும் இல்லாம பல புதிய வேட்பாளர்களை திமுக களத்தில் இறக்க விரும்புகிறது. உதயநிதி ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், இளைஞர் அணியைச் சேர்ந்தவர்கள் கொங்கு மண்டலத்தில் இந்த முறை தேர்தல் களம் கண்டால் அதிமுக தாவேகா வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிட்டு வென்றுவிட முடியும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்குது. அதுவும் இல்லாம திரு ஸ்டாலின் அடிக்கடி கோவை மண்டலத்திற்கு கொங்கு மண்டலத்திற்கு போய் அங்கு வாக்காளர்கிட்ட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஓட்டுகளை கவரணும் அப்படின்னு திட்டம் வகுத்திருக்கிறார். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ஜிடி நாயுடு பாலம் திறந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படியே நாயுடு சமூகத்தினர் திமுக ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு இல்லை. ஒரு குட்வில் இருக்கும், அதன் மூலம் கணிசமான ஒரு நல்லெண்ணம் ஓட்டுகளாக மாறக்கூடும். அது திமுக உதவுமா அப்படின்னு உடனடியாக சொல்லிட முடியாது. எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம், அதுல கணிசமான ஓட்டுகள் திமுகவோட ஓட்டுகள் தான் போச்சானுங்கிற தெரியல, கணிசமான ஓட்டு எல்லா கட்சிகளுக்கும் போயிருக்கும். இது திமுக அடி வாங்குமா கொங்கு மண்டலத்துல? அந்த சந்தேகமும் திமுகவுக்கு இருக்கு. ஆனால் அதிமுகவை எதிர்த்து போட்டியிடுவது மட்டுமில்லாமல் தாவேகாவுடைய தாக்குதல்களையும் தாங்கணும் அப்படின்னு திமுக போறதுனால 2 விதமாக போட்டிகளை நடத்தி இவர்கள் ஓட்டுகளை பிரித்தால் எப்படியாவது திமுக ஒரு சிறந்த அளவுக்கான, உண்மையை சொல்லப்போனா 2 பேர் பிரிஞ்சு கிடந்தாங்க அப்படின்னா ஈஸியா கோல் அடிச்சிடலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. இது திமுகவோட முக்கியமான எண்ணமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி அம்சங்கள்லாம் இருக்கும், அரசியல் எல்லாமே இருக்கும். ஒரு மண்டலம் மட்டும் ஒரு கட்சிக்கு சொந்தமானதுன்னு இருக்க முடியாது. ஆகையில திமுக தனக்கு எது சாதகமும் நினைக்குது. சென்னை திமுகவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு இடம் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கோவை மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் திமுகவுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முக்கலொத்து சமூகத்தினர் அதிமுகவிலிருந்து விலகி இருப்பதால் அது திமுகவுக்கு சாதகம் அப்படின்னு திமுக நினைக்குது. அது காங்கிரஸோடைய பலத்தின் மூலம் தென் மாவட்டங்கள், தென்கோடியில் இருக்க கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இருக்கின்ற இடங்களை வெல்லலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. மேற்கு மண்டலத்திலும் கொங்கு மண்டலத்திலும் கூட காங்கிரஸுக்கு ஓரளவு பலம் உண்டு. ஆகையால அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்குது. இது எல்லாம் சேர்ந்துதான் கொங்கு மண்டலத்துல கான்சன்ட்ரேட் பண்ணும், தமிழ்நாடு முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணும். அதிமுக இருக்கு, தாவேகா வருது, தாவேகா அப்படியே மேலெழுந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி விடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் இவர்கள் அதிமுக தாவேகா இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டுகளை பெற்று விடுவார்களா, சீட்டுகளை பெற்று விடுவார்களா? அந்த மாதிரி நிலைமை போச்சுன்னா திமுக கூட்டணி பலவீனம் அடைஞ்சிருவான். இந்த கணக்குகள் எல்லாமே திமுக கிட்ட இருக்கிறதுனால அந்த பகுதியை, கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி கிட்ட முழு பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் மற்றவர்களும் அதிக அளவுக்கு அங்கு கவனம் செலுத்தி கணிசமான ஓட்டுகளை பெற்று இடங்களை கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து ஸ்டாலின் நிர்பந்தம் கொடுத்துட்டு வரார். அவர் பல்வேறு மாவட்ட செயலாளர்களை சந்திக்கும் போது இந்த இடங்களை வென்றே ஆகணும் அப்படின்னு உறுதியா சொல்றார். அதுல கோவை ஒரு முக்கியமான இடமா இருக்கு. கோவை திமுகவுக்கு அடுத்த தேர்தலில் உதவுமா என்பது திமுக இப்போது செய்கின்ற பணிகளினுடைய விளைவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.